இது நடந்தது கோயம்புத்தூரில். ரயில் நிலையம். 9 வயது பையன். பெயர் கபில். அப்பாவோடு வாழ்ந்தான். அவன் அப்பா ஒரு சிறிய தையல் கடை. ஒரு நாள் ரயில் நிலையத்துல கபில் தொலைந்து போனான். காவல் நிலையத்துக்கு கொண்டு போனார்கள். பையன் அழுதான். என் அப்பா வந்தால்தான் நான் சாப்பிடுவேன் நான். அவனை கவனிக்க வந்த ஒரு முதிய காவலர் பெயர் வேலு. அவர் பையனை தன் வீட்டுக்கு கூட்டிண்டு போனார். சாப்பாடு போட்டார். ஆனா பையன் சாப்பிடலை. என் அப்பா வரும் வரை நான் சாப்பிட மாட்டேன் நான். வேலுவுக்கு ஒரு யோசனை வந்தது. அவர் தன் சொந்த மகன் போல் பையனை நடத்த ஆரம்பித்தார். அவனுக்கு கதை சொன்னார், விளையாடினார். ஆனா பையன் இன்னும் அழுதான். 3 நாள் ஆச்சு. 4வது நாள் காலையில் பையன் திடீர்னு சிரித்தான். வேலுவிடம் சொன்னான், நீங்கள் என் அப்பா மாதிரி. அதே நாள் மதியம் கபிலின் உண்மையான அப்பா வந்தார். அவர் வேலுவிடம் சொன்னார், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. நீங்கள் எங்களுடன் வாழ வருவீர்களா? இன்று கபில் 18 வயதானான். அவன் அப்பா, வேலு தாத்தா மூவரும் சேர்ந்து ஒரு தையல் கடையை நடத்துகிறார்கள். வாழ்க்கை எப்போதும் ஆச்சரியங்களை நிரப்பியிருக்கிறது. சில சமயம் தொலைந்து போனவர்களிடையே நாம் குடும்பத்தை கண்டுபிடிக்கிறோம். குடும்பம் இரத்தத்தில் அல்ல, அன்பில் உருவாகிறது.